கடந்த சில நாட்களுக்கு முன்பு காமெடி நடிகராக கலக்கி வந்த ரோபோ சங்கர் தற்போது கதையின் நாயகனாக அம்பி படத்தில் நடித்து வருகின்றார். அம்பி படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சமீபத்தில் நடைபெற்ற நிலையில் இந்த நிகழ்ச்சியை தொகுப்பாளனியாகவும் ஒரு சில படங்களில் நடித்தும் உள்ள ஐஸ்வர்யா ரகுபதி தொகுத்து வழங்கியிருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு அவர் சேரையும் ஸ்லீப்லெஸ் ஜாக்கெட்டும் அணிந்து வந்திருந்தார். அதை பார்த்த பத்திரிகையாளர் ஒருவர், நீங்கள் அணிந்திருக்கும் ஆடை வேலுக்கு இதமானதா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த ஐஸ்வர்யா, இது இந்த தலைப்புக்கு தேவையில்லாத விஷயம், இந்த கேள்விக்கு பதில் அளிக்க விரும்பவில்லை என்று கூறி அவர் தவிர்த்துவிட்டார். இந்த நிலையில் இது சம்பந்தமான செய்திகள் வெளியாகி அந்த பத்திரிகைகளுக்கு எதிரான கண்டனங்களும் வெளியான நிலையில் தான் தவறாக எதுவும் கேட்கவில்லை என்றும் வெயிலை சமாளிப்பது குறித்து அந்த நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா பல டிப்ஸ்கள் கொடுத்திருந்தார். அப்போதுதான் இந்த கேள்வியை தான் கேட்டதாகவும் அந்த பத்திரிகையாளர் விளக்கம் அளித்திருந்தார். இருப்பினும் இந்த விவகாரம் சர்ச்சையையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இது குறித்து ஐஸ்வர்யா கருத்து தெரிவிக்கையில், அந்த கேள்வி என்னை நோக்கி கேட்கும் போதே அவர் என்ன நோக்கத்தை கேட்கின்றார் என்பது புரிந்துவிட்டதாகவும், ஸ்லீப்லெஸ் ஆடை அணிந்து காற்று வாங்க வந்திருக்கின்றாயா என்று கேட்கின்றார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இதற்கு பதில் சொல்வதா அல்லது மேடை நாகரிகம் கருதி கடந்து செல்வதா என்று நினைத்து அதை தவிர்த்தேன். நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவரை தேடினேன், அவர் கிடைக்கவில்லை. இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக வெற்றி விளம்பரத்துக்காக பல மேடைகளில் கோமாளித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்தில் மாலை போட்டதை அப்போதே கண்டித்திருக்க வேண்டும். எல்லாரும் சொன்னதை போல போலீசில் புகார் கொடுத்து அவரை உள்ளே தள்ளியிருக்க வேண்டும், அல்லது அந்த மேடையிலேயே அவரது கன்னத்தை பழுக்க வைத்திருந்தாலோ இது இங்கு வரைக்கும் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதை அப்படியே கடந்து போனதால் என்னை பலவீனமானவள் என்று நினைக்க கூடாது. நான் பலவீனமானவள் என்று நினைத்து உங்களை போன்ற ஆண்கள் தங்கள் பலத்தை என்னிடம் காட்ட நினைக்கின்றார்களோ என்று நினைக்க தோன்றுகின்றது. நான் ஏன் இதை கடந்து போகின்றேன் என்றால் என் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, என்னுடைய கவனம் அதில் தான் இருக்கின்றது என்று தெரிவித்திருந்தார். அதாவது சமீபத்தில் மன்சூர் அலிகான் தயாரித்து அவர் நடிப்பில் உருவான சரக்கு படத்தின் ஒரு விழா நடைபெற்றது. அந்த விழாவிற்கு பாக்கியராஜ் முதல் பல முன்னணி பிரபலங்கள் கலந்து கொண்டனர். அப்போது வழக்கம் போல எல்லா பட விழாக்களிலும் கலந்து கொண்டு ஏதாவது ஒரு பொருளை வைத்து அந்த படத்தை பற்றி ப்ரோமோட் செய்வது கூல் சுரேஷின் பழக்கம். அதே போல் இந்த சரக்கு திரைப்படத்தையும் ப்ரோமோட் செய்ய கையில் பாட்டிலுடனே வந்திருந்தார் கூல் சுரேஷ். அப்போது கழுத்தில் ஒரு மாலையுடனும் கையில் ஒரு மாலையுடனும் மேடைக்கு பேச வந்த போது எல்லாருக்கும் மரியாதை செலுத்தினீர்களே. பல மணி நேரமாக பேசிக் கொண்டிருக்கும் இந்த பெண் மீது யாருக்காவது மாலை போட தோணிச்சா என்று பக்கத்தில் இருந்த தொகுப்பாளினி மீது வைத்திருந்த மாலையை போட்டுவிட்டார். இதனால் அந்த தொகுப்பாளினி மிகவும் டென்ஷன் ஆனார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த தொகுப்பாளினி ஐஸ்வர்யா என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு தான் தற்போது மீண்டும் ஆடையால் சர்ச்சை ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் தற்போது மீண்டும் கூல் சுரேஷை வைத்து இவ்வாறான ஒரு பதிலடியை கொடுத்திருப்பது மிக பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது.